பிரைஸ் த லார்ட். மதிப்பிற்குரிய தேவ மனிதர் டிஎல் மூடி அவர்களிடம் ஒரு மனிதன் வந்து, உங்கள் மூலமா எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருப்பாங்க, ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே டிஎல் மூடி அவர்கள் சிரித்துக்கொண்டே அந்த மனிதருக்கு ஒரு கதையை சொன்னாராம். என்ன கதைன்னா, ஒரு உட்பக்கர் இருந்துச்சாம். அந்த உட்பக்கர் ஒரு மரத்தை கொத்திட்டு இருந்துச்சாம். அப்போ தேவன் வந்து வானத்திலிருந்து மின்னலை கட்டளையிட்டதுனால அந்த அந்த மரம் கீழே விழுந்துருச்சு. ஆனால் உட்பக்கர் நினச்சிச்சு, நம்ம கொத்துனதுனால தான் இந்த மரம் கீழே விழுந்துருச்சு, நம்ம இப்போ எல்லா மரத்தையும் கொத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒவ்வொரு மரத்தையாக கொத்த ஆரம்பிச்சிச்சு. அதனோட அழகு வந்து என்ன செஞ்சிச்சுன்னா உடஞ்சிருச்சு. அப்போ தான் அந்த உட்பக்கர் நினச்சிச்சான், ஐயோ தேவன் தான் இந்த மரத்தெல்லாம் கீழே சச்சது, என்னால் இல்லை அப்படின்னு அந்த உட்பக்கர் நினச்சிச்சான். அப்படின்னு இந்த கதையை சொல்லிட்டு டிஎல் மூடி அவர்கள் வந்து ஒரு வசனத்தை சொன்னாங்க. என்னென்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள் இப்படியா சொல்கிறது. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். உங்கள் நிமித்தம் எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு போயிருந்தாலும் அது தேவனாலே விளைந்தது. ஆமென். அல்லேலூயா.